Welcome to Techie Venkatesh Tamil. I am a freelancer, content creator and web developer. இந்த வீடியோ சீரீஸில் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சீரீஸ் பிகினர்ஸ்க்காகவே டிசைன் செய்யப்பட்டது. நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். யூடியூப் பற்றி உங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோ சீரீஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ சீரீஸ் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாதவங்களுக்காகவே இந்த வீடியோ சீரீஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, ட்ரையல் அண்ட் எரர் பேஸஸில் இது வரைக்கும் நீங்கள் சேனல் ரன் பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் சேனலை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு இந்த வீடியோ சீரீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் யூடியூப்பில் என்ன மணி ஏர்ன் பண்ணிட்டுருக்கீங்களோ அது மாதிரி 2லேருந்து 3 மடங்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ சீரீஸில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோலையுமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். அது உங்கள் சேனலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த யூடியூப் வீடியோ சீரீஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூடியூபோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூடியூப்னா என்ன, யூடியூப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, யூடியூப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது மூலிமா எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். யூடியூப் சேனலுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை வச்சு எப்படி ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ சீரீஸில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாராலையுமே பிகினிங் ஸ்டேஜில் யூடியூப் தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்டூடியோ மைக் அண்ட் ஆடியோ மிக்சர் இருக்குது. பட் ஆனால் அதை உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லை அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு பெஸ்ட் ஆடியோ அவுட்புட் கொடுக்க முடியாது. அதுவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் எப்படி ஒரு பெஸ்ட் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்ற நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, ஈவன் நீங்கள் வச்சுருக்க மொபைல் ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆடியோ அவுட்புட் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஒரு யூடியூப் வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணாமல் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கே புரியாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன விஷயத்தையும் 3-4 தடவை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஸோ அது கேட்குறவங்களுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன டாப்பிக்கை ரொம்ப லென்த்தாக பேசிகிட்டு இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ சீரீஸில் நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்ன, ஒரு யூடியூப் வீடியோக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் பேசிக்ஸ். வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோ எடிட்டிங் பேசிக்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்ஸ் நம்ம வீடியோ எடிட்டிங் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை எப்படி ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிகினர் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் திங் இது ஃப்ரீ, யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சிஸ்டத்தில் கூட ஒர்க் பண்ணும். ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் இதுக்கு தேவைப்படாது. பட் அதுவே நீங்கள் ஒரு பெய்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ எடிட்டிங் பேசிக்ஸ். இப்போ வீடியோ எடிட்டிங் மாதிரியும் ஆடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ எடிட்டிங்கோட பேசிக்ஸ் பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆடியோ எடிட்டிங்லேயும் ஆடியோ எடிட்டிங்கோட சாஃப்ட்வேர்ஸில் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ஸோ ரெண்டத்தை பற்றியுமே நம்ம இந்த வீடியோ சீரீஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைப்ரரி போகிறீங்க, அங்கே உங்களுக்கு தமிழ் லிட்ரேச்சர் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அங்கே இருக்க லைப்ரரியன்ட்ட கேட்பீங்க தமிழ் செக்ஷன் எங்கே இருக்குன்னு. அவரும் உங்களுக்கு தமிழ் செக்ஷனுக்கு வழிகாட்டுவார். நீங்கள் ஈஸியாக தமிழ் செக்ஷன் போயிட்டு உங்களோட தமிழ் லிட்ரேச்சர் புக் எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் அதுவே அந்த தமிழ் லிட்ரேச்சர் புக் தமிழ் செக்ஷனில் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் செக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன தான் அந்த லைப்ரரியை சுற்றி வந்தாலும் உங்களால் அந்த தமிழ் லிட்ரேச்சர் புக்கை தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியாது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில்
நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோக்குமேவும் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் யூடியூபால் அந்த வீடியோவை தேடி எடுத்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மற்றவங்களும் அந்த வீடியோ ரிலேட்டடான கண்டென்ட்டை சர்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோவை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவோட ஆடியோ லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் டேட், அதாவது அந்த வீடியோவை நீங்கள் என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், நீங்கள் அந்த வீடியோவை எந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு டேக், லோகோ டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு டேக், ஒரு பிஸ்னஸ் கார்டு அப்படிங்கிறது ஒரு டேக், ஒரு போஸ்டர் டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு டேக்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அது ரிலேட்டடான வேர்ட்ஸை வந்துட்டு நீங்கள் யூடியூப் டேக்ஸாக வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய வீடியோ எந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடான கேட்டகரியை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் யூடியூப் வந்துட்டு உங்களோட வீடியோ வந்துட்டு ஒரு யூசர் சர்ச் பண்ணும்போது ஈஸியாக எடுத்து கொடுக்கும். அந்த லைப்ரரி எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்த மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் புக் தமிழ் செக்ஷனில் இல்லாமல் கம்ப்யூட்டர் செக்ஷனில் இருந்ததால் எப்படி நம்மளால் தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியலையோ இப்போ அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணல அப்படின்னா யூடியூபாலையும் உங்கள் வீடியோஸை சர்ச் பண்ணுறவங்களுக்கு எடுத்து காட்ட முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸோட வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். இதனால் நீங்கள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பற்றி வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த வீடியோ சீரீஸில் இருக்குது. இந்த வீடியோ சீரீஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.